மகளிர் உரிமை தொகை அப்டேட் கொடுத்த முதலமைச்சர், உரிமமில்லாத வளர்ப்பு நாய்களுக்கு இன்று முதல் அபராதம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். விடுபட்ட தகுதியுள்ள மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் திமுக நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர், எவ்வளவோ தடைகள் சோதனைகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு முன்னேறி உள்ளதாக கூறினார். மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். திமுக அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை, உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அது இன்னும் உயரும் என்று கூட சொல்லியிருக்கிறேன். நமது வாக்குரிமையை காப்பாற்றுவது அவசியம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். விசாரணையில் இன்றைக்கு பம்பர மாதிரி நம்முடைய தோழர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். எதற்கு என்று சொன்னால், நம்முடைய வாக்குரிமையை நாம் காப்பாற்றியாக வேண்டும். ஆக விழிப்போடு நாம் வேலை பார்த்திருக்கிறோம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் திமுகவினர் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் அபராதம் விதிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் நாய்க்கடி சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இதேபோன்று பூனை உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்காக கடந்த அக்டோபர் முதல் நேற்று வரை சென்னை மாநகராட்சி சிறப்பு முகாம்கள் நடத்திய நிலையில் 1,05,556 செல்லப்பிராணிகள் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு 57,626 செல்லப்பிராணிகளுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது வெறும் 50 ரூபா தான் கட்டணும். ஆதார் கார்டு கொடுக்க சொல்றாங்க எங்களுக்கு. இது வந்தோம்னா வெயிட் பண்ணோம் சார். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி போடும்போது நல்லது. இனியோட லாஸ்ட் டேட்னால தான் நாங்கள் வந்திருக்காங்க. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் அதிகாரிகள் இன்று முதல் வீடு வீடாக ஆய்வு செய்ய உள்ளனர். இப்போ ஒரு 90,000 கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்கன்னா above 50,000க்கு மேல லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க சார் எல்லாரும். அதுக்கப்புறம் பெனால்ட்டி தான் சார். யார் வந்தாலுமே சரி, வேக்சின் போடாம இருக்கிறவங்களுக்கு 5,000 பெனால்ட்டி போட்டு தான் மைக்ரோசிப் போடுவோம். உரிமம் பெறாத செல்லப்பிராணியின் உரிமையாளருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் உரிமம் பெறுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. குன்னூரில் நாயை சிறுத்தை வேட்டையாட முயன்ற அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. குன்னூர் டானிங்டனில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தை ஒன்று அங்கிருந்த வீட்டில் காவலுக்கு இருந்த நாயை வேட்டையாட முயன்றது. சிறுத்தையின் பிடியில் சிக்கிய நாய் நூலிழையில் உயிர் தப்பியது. நாய் குரைக்கும் சத்தம் கேட்டு வீட்டு உரிமையாளர்கள் வருவதை கண்டதும் சிறுத்தை அங்கிருந்து தப்பியோடியது. குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலாவுவது அண்மை காலமாக அதிகரித்துள்ள நிலையில் வனத்துறையினர் விரைந்து சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் கலை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை காந்தி பூங்காவில் திறந்தவெளி மேடையில் நடைபெற்ற கலை நிகழ்வில் கரகாட்டம், தப்பாட்டம், வள்ளி கும்மி நடனம், நாதஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் தங்கள் திறமைகளை கலை விருந்தாக படைத்தனர். கலை விருந்தில் கழித்து போன குழந்தைகள் மேல தாளங்களுக்கு ஏற்ப குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். நாட்டுப்புற
நாட்டுப்புற கலைகளை வளர்க்க முதலமைச்சர் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருவதாக இயல் இசை நாடகமன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைஞர்கள் வளர்வதற்கு, நாட்டுப்புற கலைஞர்களுடைய கல்வி அந்த குழந்தைகள் படித்துக்கொண்டே அவர்கள் இந்த கலைகளையும் பரப்புவதற்கான திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு. நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு பல உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். To Team India, winners of the SDAT Squash World Cup 2025. சென்னையில் நடந்த உலகக்கோப்பை ஸ்குவாஷ் இறுதிப் போட்டியில் ஹாங்காங் அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் தொடரானது டிசம்பர் 9 முதல் ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்திலும் நேரு பார்க்கில் உள்ள இந்தியன் ஸ்குவாஷ் அகாடமியிலும் நடைபெற்றன. இதில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, ஹாங்காங், சீனா உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த தொடரின் பி பிரிவில் இடம்பெற்றிருந்த இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஹாங்காங் அணியுடன் மோதியது. ஆரம்பத்திலிருந்தே சிறப்பாக விளையாடிய இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. ஸ்குவாஷ் உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியாவிற்கு கிடைத்த முதல் சாம்பியன் பட்டம் இதுவாகும். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு எந்த படையை அழைத்து வந்தாலும் வெல்ல முடியாது என்று பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வெள்ளி சிம்மாசனம் வழங்கப்பட்டது. அதில் முதலமைச்சர் ஸ்டைலாக அமர்ந்தார். பின்னர் உரையாற்றிய அவர், தாழ்ந்த தமிழகமே என்று கவலைப்பட்ட காலத்தை மாற்றி திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லும் காலத்திற்கு வந்துள்ளதாக கூறினார். அமித்ஷா போன்றோருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்கல்ல, அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. நாட்டிலேயே பாஜகவிற்கு எதிராக ஐடியாலஜிக்கல் சண்டையிடுகிற ஒரே கட்சி திமுக என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். வீடு வீடாக சென்று தெரு தெருவாக சென்று டீக்கடையும் சலூனையும் அரசியல் மேடைகளாக மாற்றி உலக வரலாற்றை எல்லாம் எடுத்து கூறி மாற்றத்திற்கான விதையை விதைத்ததாக கூறினார். பீகாரை போன்று தமிழ்நாட்டை வென்றுவிடலாம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தப்பு கணக்கு போடுவதாகவும், தமிழ்நாடு என்றைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராட கருப்பு சிவப்பு படை களத்தில் தயாராக உள்ளதாக கூறினார். குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலான்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலில் அதிமுகவை தான் பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் காரில் இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வைத்துக் கொண்டு யாரும் எதையும் செய்ய முடியாது என்றும் தவிக தலைவர் விஜயை உதயநிதி மறைமுகமாக சாடினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்பமனு விநியோகம் இன்று தொடங்குகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் புதுச்சேரி, கேரளா மாநில சட்டசபை தேர்தல்களிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்பமனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில்
விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விருப்ப மனுவுக்கான கட்டணம் குறித்து அறிவிக்கப்படாத நிலையில் தினசரி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் எனவும் பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்கள் திரும்பப் பெறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று பிற்பகல் 12 மணி அளவில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விநியோகத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது பரப்புரை யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக ஒருங்கிணைக்க அல்லது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்கு கொண்டுவர பாஜக தலைமை முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் கட்சிகளை எடப்பாடி பழனிசாமியே முடிவு செய்யும் என அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இதன் தொடர்ச்சியாக தேசிய தலைவர்களுடன் ஆலோசிக்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றார். அதன்படி நேற்று இரவு 9 மணி அளவில் அமித்ஷாவை சந்தித்த நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு, தேர்தல் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவலை மறுத்துள்ள நயினார் நாகேந்திரன் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தனது பரப்புரையின் நிறைவு விழாவில் பங்கேற்க அமித்ஷாவிற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்தார். ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஈரோடு மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் வாயிலாக பரப்புரை செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்காக விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே 26 ஏக்கர் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்த தாவேகவினர் அனுமதி கோரினர். அந்த இடத்தை ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜதா தாவேகவின் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து விஜய் பரப்புரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது காவல்துறை கூறியுள்ள அனைத்து விதிமுறைகளும் பூர்த்தி செய்யப்படும் என செங்கோட்டையன் குறிப்பிட்டார். 2 மணி நேரம் காவல்துறையின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ரோட் ஷோ கரூருக்கு பிறகு தமிழ்மண்ணில் 18ஆம் தேதி என்று காலடி வைக்கிறார்கள். 18 என்று சொன்னாலே 9 என்று சொல்வார்கள். ஆகவே அனைத்து நட்சத்திரங்களும் 9 அடங்கியிருக்கிறது. உறுதி செய்ய அவருக்கு சரியாக இருக்கிறது. வெற்றியை இலக்கை எட்டுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக கூட்டம் நடைபெறும் இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்பதால் இடத்தை பயன்படுத்த 50,000 ரூபாய் வாடகையும் முன்பணமாக 50,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குத்திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்திய ஆர்ப்பாட்டம், பாஜகவிற்கு புதிய செயல் தலைவர் நியமனம், 2 கோட்களின் வருகையால் ஆர்ப்பரித்த வான்கடை மைதானம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பாஜகவின் டிஎன்ஏவில் வாக்குத்திருட்டு நிறைந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பாஜக வாக்குத்திருட்டில் ஈடுபட்டு வருவதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு வாக்குத்திருட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் வாக்குத்திருடர்களே அரியணையை விட்டு விலகுங்கள் என்ற பெயரில் காங்கிரஸ் பேரணி நடத்தியது. மேடையில் பேசிய ராகுல் காந்தி இந்தியாவின் தேர்தல் ஆணையம் பாஜகவின் தேர்தல் ஆணையம் போன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ज्ञानेश कुमार, डॉक्टर सुखबीर सिंह सांधू, डॉक्टर विवेक जोशी, याद रखिए ज्ञानेश कुमार, सुखबीर सिंह सांधू, विवेक जोशी, ये जो सत्य और असत्य की लड़ाई हो रही है, इलेक्शन कमीशन बीजेपी के सरकार के साथ मिलकर काम कर रहा है. தொடர்ந்து பேசிய பிரியங்கா காந்தி பாஜகவிற்கு சவால் விடுத்தார். मैं चुनौती देती हूं, एक सही चुनाव लड़ लें, बैलेट पे लड़ लें, तो ये खुद जानते हैं कि कभी नहीं जीत पाएंगे. இந்த பேரணியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர்.
பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பீகாரைச் சேர்ந்த அமைச்சர் நிதின் நபீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாட்னா மாவட்டத்தின் பாங்கிப்பூர் தொகுதியிலிருந்து தொடர்ந்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் நிதின் நபீன். பாஜகவின் இளைஞரணி மாநில தலைவர், தேசிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளிலும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். தற்போது பீகார் அமைச்சரவையில் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக உள்ள நிதின் நபீனை பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பாஜக ஆட்சிமன்ற குழு தேர்வு செய்துள்ளது. பாஜகவின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா தேர்வாவதற்கு முன்பு தேசிய செயல் தலைவராகவே அவர் அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நிறைவடைந்து நீட்டிக்கப்பட்டுள்ள சூழலில் விரைவில் நிதின் நபீன் தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. प्रधानमंत्री जी के का आशीर्वाद है और मैं प्रधानमंत्री जी के जो उनका मार्गदर्शन रहा है, जो नेतृत्व रहा है, उसको और आगे बढ़ाएंगे. பாஜக மூத்த தலைவர் நபீன் கிஷோர் சின்ஹாவின் மகன் நிதின் நபீன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Two of the greatest, ladies and gentlemen. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சினை கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி மும்பை வான்கடை மைதானத்தில் சந்தித்தார். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் மெஸ்ஸி 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். கொல்கத்தா, ஹைதராபாத்தை தொடர்ந்து அவர் மும்பை சென்றடைந்தார். மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். Very much, ladies and gentlemen, boys and girls. It was an absolute pleasure hosting all of you. இதனையடுத்து மும்பை வான்கடை மைதானத்திற்கு சென்ற மெஸ்ஸிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மைதானத்தில் நிரம்பியிருந்த ரசிகர்கள் மெஸ்ஸி மெஸ்ஸி என்று முழக்கங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து கால்பந்து போட்டியை மெஸ்ஸி தொடங்கி வைத்தார். அப்போது கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சினை மெஸ்ஸி சந்தித்து பேசினார். தனது கையெழுத்திட்ட இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சியை மெஸ்ஸிக்கு சச்சின் வழங்கினார். லியோனல் மெஸ்ஸியின் மும்பை வருகை இந்தியாவிற்கு பொன்னான நாள் என்று கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் புகழாரம் சூட்டினார். மும்பை வான்கடை மைதானத்திற்கு வருகை தந்த உலகின் தலைச்சிறந்த கால்பந்து வீரர் மெஸ்ஸியை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வரவேற்றார். இரு ஜாம்பவான்களும் சந்தித்துக் கொண்ட அந்த தருணம் ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அனைத்தையும் சாதித்தவர் மெஸ்ஸி என்று சச்சின் பாராட்டு தெரிவித்தார். மெஸ்ஸியின் வருகை வான்கடை மைதானத்தின் வரலாற்றில் மற்றொரு அத்தியாயம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். Without your support, we would never have seen those golden moments on this ground in 2011. Is indeed a golden moment for Mumbaikars and India. தொடர்ந்து இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரியும் மெஸ்ஸியை சந்தித்தார். அப்போது கோட் மீட்ஸ் கோட் என்று ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். மெஸ்ஸி தனது கையெழுத்திட்ட அர்ஜென்டினா ஜெர்சியை சேத்ரிக்கு பரிசளித்தார். முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங்கும் அவரது குடும்பத்தினரும் மெஸ்ஸியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதேபோன்று திரை நட்சத்திரங்களான அஜய் தேவ்கன், டைகர் ஷெராப் ஆகியோரும் மெஸ்ஸியை சந்தித்து உரையாடினர். தனது இந்திய சுற்றுப்பயணத்தின் இறுதி நாளான இன்று டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மெஸ்ஸி பங்கேற்கிறார். போர்களில் தோல்வியையே சந்திக்காத தமிழக மன்னர் பெரும்பிடுகு முத்தரையரின் நினைவு அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். தஞ்சாவூரை ஆட்சி செய்த பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன், குவாவன் மாறன் என்ற பெயர்களிலும் அழைக்கப்பட்டார். போரில் தோல்விகளையே சந்திக்காத முத்தரையரின் 1348வது சதய விழா மே மாதம் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அவரை போற்றும் வகையில் மத்திய அரசு நினைவு அஞ்சல் தலையை வடிவமைத்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் அந்த சிறப்பு அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குகிறார். அந்த பகுதிகளில் பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை 45 ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள் மற்றும் பெருமை சேர்த்தவர்களை பிரதமர் மோடி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்றுள்ளார் என்றார். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால் நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள்.
இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊராக எல்லாருக்கிட்டையும் பேசணும். விழாவில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. தர்மசாலாவில் நடைபெற்ற 3வது T20 போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 117 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் எய்டன் மார்க்ராம் 61 ரன்கள் சேர்த்தார். இதையடுத்து எளிய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி 15.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. 4 ஓவர்களில் 13 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹர்ஷ்தீப் சிங் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலமாக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா வீரர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலமாக சர்வதேச T20 போட்டிகளில் 1000 ரன்கள், 100 சிக்சர்கள், 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய 4வது வீரர் என்ற சாதனையை ஹர்திக் பாண்டியா படைத்தார். குறிப்பாக 1000 ரன்களையும் 100 விக்கெட்டுகளையும் எடுத்த முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையையும் தன்வசப்படுத்தியுள்ளார். T20 கிரிக்கெட்டில் 100 விக்கெட்டுகள் வீழ்த்திய 3வது இந்திய வீரர் என்ற சிறப்புக்கும் ஹர்திக் சொந்தக்காரரானார். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். யாருக்கு இல்லை, விஜயன் எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்குது. எல்லாமே மக்கள் தானே கொண்டாந்து பல்வேறு இடத்துல வச்சிருக்காங்க. சார் யாருக்கு போட்டியில கிடையாது. அவரு உச்சத்துல இருக்காரு விஜயன். தம்பி இன்னைக்கு நல்லா வந்துட்டு இருக்காரு. விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டியா என்ற கேள்விக்கு நடிகர் சூரி அளித்த பதில்தான் இது. நடிகர் சூரி மற்றும் அவரது குடும்பத்தினர் அம்மன் உணவகம் என்ற பெயரில் ஹோட்டல்களை நடத்தி வருகின்றனர். இதில் அம்மன் உணவகத்தின் 12வது கிளை மதுரை மாட்டுத்தாவணியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூரி, யாருக்கும் யாரும் போட்டியாளர்கள் இல்லை என கூறினார். அவங்க வேலையை அவங்க செய்ததை திறம்பட செஞ்சோம்னா நம்ம வளர்ச்சி போயிட்டு இருக்கு. எல்லாமே சரியா இருந்தாங்கன்னா யாருக்கு யார் போட்டியே இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மண்டாடி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதில் முழு உழைப்பையும் செலுத்தி வருவதாகவும் சூரி கூறினார்.